ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மெஷினில் வந்து எப்படி வந்து ஐஓஎஸை வந்து மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உங்ககிட்ட HMI இருக்குது அப்படின்னா ஒரு புஷ் பட்டனோட ஸ்டேட்டஸையோ ஒரு சென்சாரோட ஸ்டேட்டஸையோ இல்லை ஒரு வால்வோட ஸ்டேட்டஸையோ அது ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெஷின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேனல் இருக்கும், ஆப்ரேட்டிங் பேனல், இந்த புஷ் பட்டன்ஸ், எமர்ஜென்சி ஸ்டாப், அந்த எல்இடி லேம்ப்ஸ், அதோட இண்டிகேஷன், செலக்டார் ஸ்விட்ச், இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா HMI. ஸோ இந்த HMIல வந்து நம்ம எப்படி இந்த டிவைசஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒன் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் பேனல். ஃபுல்லாக செலக்டார் ஸ்விட்ச் வச்சுருக்காங்க, இங்கே கீ ஸ்விட்ச் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் புஷ் பட்டன் இருக்குது, இது எமர்ஜென்சி ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது. இதோட ஸ்டேட்டஸ்லாம் நம்ம வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சொலினாய்ட் காயில். இது வந்து ஏர்டேக்ன்ற மேக்கு. இந்த காயிலுக்கு வந்து இதுதான் வந்து காயில் சப்ளை. ஸோ இந்த காயிலுக்கு ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் தான் இந்த காயில் ஆன் ஆகிட்டு இது வழியாக ஏர் வந்து உங்களுக்கு போகும். ஸோ இதோட ஸ்டேட்டஸ் எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நிமேட்டிக் சிஸ்டம். இந்த 2 சிலிண்டர் இருக்கு, டவுன் ஆகுது, அப் ஆகுது. இப்போ இந்த 2 சிலிண்டரும் எப்படி டவுன் ஆகுது, எப்படி அப் ஆகுது நமக்கு தெரியும். இது எப்படி நம்ம வந்து நம்ம ஸ்க்ரீனில் மானிட்டர் பண்ணுறது. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, பட் HMI எங்கே இருக்குது, நான் இங்கேருந்தே வந்து அதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது ஒன் டைப் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா, இது வந்து அட்வான்ஸ் ஆகும், ரிட்டர்ன் ஆகும். அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது. இங்கே பாருங்க, உங்கள் ஒரு லேம்ப் மாதிரி எரியுது பாருங்கள், இதுதான் வந்து ரீட் சுவிட்ச் சொல்லுவாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆனால் இந்த சிக்னல் வரும், ஃபார்வர்ட் ஆனால் ஒரு சிக்னல் வரும். எப்படி வந்து ரிட்டர்ன் ஆனால் நம்ம அதை மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிசைன் பண்ண போகிறோம். நம்ம என்ன கான்செப்ட் எடுத்துக்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருந்தது தான் ட்ரில்லிங் மிஷின். ஓகே, இப்போ ட்ரில்லிங் மிஷினில் ஆர்ம் மோட்டார்னு ஒன்று இருக்குது, அப் டிடெக்ஷன், டவுன் டிடெக்ஷன், ட்ரில் ஆர்ம், அப்பு டவுனு, ஒர்க் பீஸ் இருக்குது, ஒர்க் பீஸ் வச்சுட்டுமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சென்சாரு, இந்த மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சென்சார், அப்புறம் ஸ்டார்ட் ட்ரில்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு இன்புட்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, புஷ் பட்டன்ஸ், ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன், எமர்ஜென்சி ஸ்டாப் புஷ் பட்டன், இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இதை எப்படி வந்து ஸ்க்ரீன் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் மோட்டார் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, மேனுவலாக ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது. மேபி நம்ம மேனுவலுக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்புட் வச்சுருப்போம், X0ன்னு வந்தால் ஆர்ம் மோட்டர் வந்து மேனுவலாக ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப் டிடெக்ஷன், டவுன் டிடெக்ஷன், இந்த ட்ரில் ஆர்ம் வந்து அப்ல இருக்கா டவுன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கு 2 சென்சார். ஒர்க் பீஸ் எங்கே ஒரு நம்ம சென்சார் வந்து பிளேஸ் பண்ணணும். ஒர்க் பீஸ் எதுக்குன்னா ஒர்க் பீஸ் இருக்கா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஒரு சிலது வந்து நம்ம ஒர்க் பீஸ் இல்லாமல் நம்ம வந்து டவுன் கொடுத்தோம்னா டவுன் ஆகிட்டு போயிட்டு எங்களுக்கு லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வந்து டேமேஜ் எங்கன்னா போய் ஹிட் ஆகும். சரிங்களா, ஸோ அதனால ஒர்க் பீஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த 2 இன்புட். ஓகே, ஒரு 5-6 இங்க இருக்க இன்புட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பிளஸ் அவுட்புட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் மோட்டாருக்கு ஒரு அவுட்புட், ட்ரில் ஆர்ம் அப்க்கு ஒரு அவுட்புட், டவுனுக்கு ஒரு அவுட்புட். ஸோ இந்த 3 அவுட்புட் இருக்கும். ஸ்டேட்டஸ் LEDs இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஸ்டாப் ஆயிடுச்சா, ஆட்டோ ரன், இப்போ வந்து ட்ரில்லிங் ப்ராசஸ் இருக்கா, இல்லை வந்து ட்ரில்லிங் இல்லாமல் ஐடியலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம வந்து இதை டிசைன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா GOT 2000 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் டிரா பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கலாம். லைன் வித் இருக்கு பார்த்தீங்களா, இது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து லைன் டாட் ஸ்டைல் எப்படி வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரணும், இங்கே ரெக்டாங்கிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 8ன்னு கொடுக்குறோம்னா எம்டியாக ஒரு உங்களுக்கு இந்த கிரியேட் ஆகும். ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு வேறு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேட்டர்ன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேட்டர்னை வேணுமோ அந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஷேப் கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கனாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இது வந்து ஷேப் கலரு இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்டார்ட் புஷ் பட்டனோட ஸ்டேட்டஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல போகிறோம். இங்கே வந்து நான் ஒரு பிட் லேம்பை வந்து நான் இன்செர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து பிட் லேம்பு. ஓகே, இது வந்து பிட் லேம்பு. இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து
add text field, start push button. ஸ்டார்ட் புஷ் பட்டன் கொடுத்துட்டேன். ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனோட ஸ்டேட்டஸை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் புஷ் பட்டன்னா நம்ம x0ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, x0. ஓகே, இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. இந்த இடத்துல இந்த மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் x0ன்ற இன்புட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, x0வை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம x0ன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப் வரும். ஸோ உங்களுக்கு ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆனா ஆன் ஆனா இந்த மாதிரி. ஓகே, நான் வந்து இப்போ மாற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த இடத்துலையும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையே வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டார்ட்டுக்கு. இப்போ இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டன். இது வந்து x1 வந்து நம்ம ஸ்டாப் புஷ் பட்டன் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்புட் வேணும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப் டிரெக்ஷன், டவுன் டிரெக்ஷன், அவ்வளோதான். ஓகேங்களா, அப்பு, டவுன் டிரெக்ஷன், ஒர்க் பீஸ் வந்து கன்ஃபர்மேஷன் சென்சார். ஸோ 3 இன்புட் நம்மளுக்கு இன்னும் வேணும். ஸோ இந்த 3 இன்புட்டை நம்ம இன்சர்ட் பண்ணிப்போம். இது 1, 2, 3. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் அப் டிரெக்ஷன், ஆர்ம் அப் டிரெக்ஷன். இது வந்து ஆர்ம் டவுன் டிரெக்ஷன். ஆர்ம் டவுன் டிரெக்ஷன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் இன் ஆர் ஒர்க் பீஸ் கன்ஃபார்ம். ஒர்க் பீஸ் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ அதுக்கான இன்புட் x1, இங்க வந்து x2ன்னு மாத்திக்கணும். இங்க வந்து x3, இங்க வந்து x4. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா இன்புட்ஸோட ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கான ஒரு லே அவுட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டுக்கு வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம். அவுட்புட் என்னெல்லாம் அவுட்புட் இருக்கு நம்மளுக்கு? ஆர்ம் மோட்டார், மோட்டார். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா drill up down, drilling up, drilling down. drilling down. ஸோ நம்ம y0 ஆர்ம் மோட்டர் வந்து ஆன் பண்றதுக்கு நம்ம y0ன்னு வச்சுக்கலாம். drill up வந்து y1, drill down வந்து y2. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மெஷினோட IO ஸ்க்ரீன், இன்புட் அண்ட் அவுட்புட் மானிட்டர் ஸ்க்ரீன். நீங்கள் வந்து அந்த இடத்துல போகணும், மெஷின் கிட்ட போகணுன்னே அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் HMIலேருந்தே நீங்கள் வந்து இதை மானிட்டர் பண்ணிக்க முடியும். நான் டவுன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ட்ரில்லிங் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இந்த ஷேப் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பேட்டர்னில் போயிட்டு எம்டி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த இடத்துல வந்து நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரில்லிங் மெஷின் IO ஸ்டேட்டஸ்.
drilling machine IO status. ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க. இதோட டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு சைஸ் வேணும்னா மாற்றிக்கோங்க. நான் 28 கொடுக்குறேன். ஓகே, ஸோ ட்ரில்லிங் மெஷின் IO ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா XYல இப்படி மூவ் ஆச்சு, ரொம்ப அதிகமாக மூவ் ஆகுது, இதை வந்து நீங்கள் கம்மி பண்ண ரொம்ப மைனூட்டாக மூவ் பண்ணோம் அப்படின்னா Alt ப்ளஸ் மூவ் பண்ணீங்க அப்படின்னா Alt ப்ளஸ் ஆரோ கீ அப்பு டவுனு இல்லை ரைட் லெஃப்ட் எது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேரியேஷன் உங்களுக்கு மூவ் ஆகும். ரொம்ப அதிகமாக மூவ் ஆகாமல் கம்மியாக மூவ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷினுக்கான ஐஓவை மானிட்டர் பண்றதுக்கான ஸ்க்ரீன். இப்படிதான் வந்து நீங்க வந்து இந்த மெஷின் இல்ல எந்த மெஷினாக இருந்தாலும் இப்படிதான் வந்து டெவலப் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த லேம்பை இன்சர்ட் பண்ணிட்டு அதோட அட்ரஸை கொடுத்துட்டு அதோட நேம் கொடுத்துட்டு நீங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசஸை மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டெவலப் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பேஜை அப்லோட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு வந்து அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களால வந்து மானிட்டர் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் ஆகுது, ஒரு புஷ் பட்டன் மேனுவலா ப்ரெஸ் பண்றீங்க, இங்க ஆக்சுவேட் ஆகுது பட் காயில் ஆன் ஆகல அப்படின்னா நீங்க இங்க பார்க்க முடியும். ஓகே, நீங்க வந்து இங்க ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்றீங்க பட் வந்து ஆர்ம் மோட்டார் ஆன் ஆகல, காயில் ஆன் ஆகல அப்படின்னா ஏன் ஆன் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிஎல்சி லாஜிக்கை செக் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆர்ம் மோட்டார் ஆன் ஆகுது, இந்த இடத்துல காயில் ஆன் ஆகுது அப்படின்னா நீங்க போயிட்டு பிசிக்கலா வந்து நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாச்சும் லோட் ஆகுதா, ஏதாச்சும் இல்லை பெல்ட் வந்து அறுந்து போச்சா மோட்டார்ல, இந்த மாதிரி நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு சில டைம்ல வந்து உங்களுக்கு வந்து மெஷின் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கும், எல்லாமே போயிட்டு இருக்கும், பட் மோட்டார் ஆன் ஆகாது. அந்த டைம்ல நீங்க வந்து இங்க செக் பண்ணிக்கலாம், ஏன் மோட்டார் ஆன் ஆகல, ஏன் ட்ரில்லிங் அப் ஆகல, டவுன் ஆகல. இப்போ வந்து இதுக்கான கரெக்டா வந்து காயில் ஆன் ஆகுதா, பிஎல்சியோட லாஜிக் கரெக்டா அப்படின்ற மாதிரி நீங்க இதில் செக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்சார் இன்புட்டும் அப்படிதான். ஆமா அப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சிக்னல் வருது. ஒரு சில டைம்ல வந்து சென்சார் ப்ராப்ளமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப ட்ரில்லிங் மிஷின் ஆன் ஆயிட்டு டவுன் ஆயிட்டு இருக்கு. டவுன் ஆயிட்டு இருக்க சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்புட் வராது. அது பாட்டு ஓவரா டவுன் ஆகிட்டு போயிட்டு லோட் ஆயிட்டு இடிச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த டைம்ல நீங்க வந்து செக் பண்ணலாம். ஓகே, இந்த இன்புட் ஓகேவா இல்லையா, ஆர்ம் டவுன் ரிடக்ஷன் ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அங்க ஒருத்தர் ஆன் பண்ண சொல்லிட்டு நீங்க இங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இன்புட் வரும்னா சென்சார் ப்ராப்ளம். ஸோ சென்சாரை வந்து நம்ம மாத்தணும், இல்ல அது வழியா ட்ரபிள் ஷூட் பண்ணணும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நம்மளுக்கு இந்த ஐஓ ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை மானிட்டர் பண்ணி பார்ப்போம், எப்படி வந்து நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுது போகுதுன்னு அப்படின்னு. நான் ஜஸ்ட் இதை மானிட்டர் பண்ணிக்கிறேன். நான் GXOX2 மூலயமா வந்து இதை இன்டர்ஃபேஸ் பண்ண போறேன். ஸோ நான் சிமுலேட்டரை வந்து மாத்திக்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல GX Simulator 2 யூஸ் பண்ண போறோம். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போயிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். X0 Y0 X1 Y1 X2 Y2 X3 Y3 X4 Y4. ஓகே, எதுக்காக நான் அப்படி பண்ணா ஜஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்காக தான், நம்மளுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் சிமுலேட்டர் ஆன் பண்ணிட்டு ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு சிமுலேட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே சிமுலேஷன் ஆன் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். இது வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சிமுலேட்டர் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு.
ஓகே, சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். நம்மளுக்கு இங்க x0 y0 இருக்கு. ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன். நான் சும்மா உங்களுக்கு x0 x1 x2 x3 x4 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து y0 y1 y2. ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் நம்மளுக்கு வந்து இங்க இன்புட் வருது பாருங்க. இங்க இன்புட் வந்திருக்கு. பிளஸ் ஆர்ம் மோட்டரோட ஆன் ஆயிடுச்சு அப்படின்றது நம்மளுக்கு இங்க ஸ்டேட்டஸ் தெரியுது. ஓகேங்களா, இங்க ஸ்டேட்டஸ் தெரியுது. பிளஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டன் கரெக்டா ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனே ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் புஷ் பட்டன்ல ஒயர் வந்து கட் ஆயிருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இதை நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது நீங்க HMI ஸ்க்ரீன் வந்து நீங்க மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, HMIல வந்து இன்புட் வரல, ஸோ ஒயர் எங்கேயோ கட் ஆயிருக்கு, சம்திங் ஏதோ ப்ராப்ளம், எலிமெண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும். சரிங்களா, ரொம்ப ஈஸியா. ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரில்லிங் மிஷின் மானிட்டரிங் IO ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா x1 ஆனானா y1 ஆன் ஆகுது, ட்ரில்லிங் அப். இது வந்து x2 ட்ரில்லிங் டவுன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து IOS வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்க x4 கொடுக்குறீங்க, இங்க IO ஆன் ஆகுது, ஆனா அங்க வந்து டவுன் ஆகல அப்படின்னா ஒர்க் பீஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நம்மளுக்கு வந்து ட்ரில்லிங் டவுன் வந்து இங்க ஆன் ஆயிடுச்சு பிசிக்கலா, ஐ மீன் ப்ரோக்ராம்ல ஆன் ஆயிடுச்சு. பட் அங்க டவுன் ஆகல அப்படின்னா நீங்க போயிட்டு அங்க பார்க்கணும். PLC வைஸ் ஓகே, காயில ஆன் ஆகுது. நீங்க வந்து சுயடால் காயில கூட பார்க்கலாம். காயில் ஆன் ஆயிட்டு உங்களுக்கு வந்து அங்க ஒரு ஸ்பூல் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் ஆகாம இருக்கலாம், இல்லை வந்து வால்வ் ஆக்சுவேட் ஆகாம இருக்கலாம். காயில் ஆன் ஆயிடும், பட் உள்ள மெக்கானிக்கலா அங்க வந்து ஸ்டக் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்றது அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எலக்ட்ரிக்கலா ஓகே, ஸோ வி ஷுட் செக் இன் மெக்கானிக்கல். இந்த மாதிரி நீங்க வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு IO ஸ்டேட்டஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்னும் அட்வான்ஸா நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க நேம் போட்டுக்கலாம். x0 x1 x2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டன்னா x0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்ல வந்து உங்களுக்கு அட்ரஸ் தெரியாது. ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டன்னா என்ன, ஒரு அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஃபீல்டில் ஒரு டிவைஸ் இருக்கும், அந்த ஃபீல்டில் இருக்க டிவைஸ்ல இருக்க அவங்களுக்கு அட்ரஸும் தெரியாது. ஸோ இந்த இடத்துல நீங்க மானிட்டரிங் ஸ்டேட்டஸ்ல இது ட்ரில்லிங் மிஷின் IO ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன்ல நீங்க வந்து அங்க ஃபீல்ட்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்டிங் சிலிண்டர்னு வச்சுக்கலாம். ஸோ லிஃப்டிங் சிலிண்டர் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அதோட இன்புட் என்ன, நீங்க ஃபீல்டுனா மிஷின் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ மிஷின் ஓப்பன் பண்ணா மிஷின் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து தவிர்த்து பார்க்கறது, மெஷினே ஸ்டாப் ஆகக்கூடாது பட் எனக்கு அந்த ஐஓவும் தெரியணும் அப்படின்னா நீங்க இதுல வந்து நீங்க IO ஸ்டேட்டஸை வந்து நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, லிஃப்டிங் அப் டவுன் ஃபார்வர்ட் ரிவர்ஸ்னா இந்த இன்புட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இடத்துல வந்து நீங்க x0 x1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, லிஃப்டிங் அப் அண்ட் இன்புட் x0 x1. அங்க ஏதாவது மால் ஃபங்க்ஷனாக இருக்கும், இது நம்மளுக்கு கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணதுக்கு நீங்க இந்த IO ஸ்டேட்டஸ் ஸ்கிரீனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.